ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் வாட் இஃப் கற்பனை தான் இது. ஸோ சேரன் இப்போ வந்து ஊருக்கு போய் பரிகாரத்தெல்லாம் குலதெய்வ கோயிலில் செஞ்சு முடிச்சுட்டு, ஆனால் அந்த ஒரு மன திருப்தி கூட கிடைக்காம கடுப்போட கிளம்பி இங்கே வந்து சென்னைக்கு வராங்க. ஏன்னா பாண்டியனால் வந்து இப்படி வானதி கர்ப்பமாக இருக்காங்களே அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ இங்கே வந்து வானதியுடைய வீட்டை போய் பார்த்து என்னடா நடந்துச்சுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடியே பாண்டியன்கிட்ட பார்க்க வானதி வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. எங்கள் வீட்டை வந்து கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்க, அதனால தான் அது நடந்துச்சுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வானதி என்ன பண்ணுறாங்க, நேராக சேரனை போய் பார்த்து, தயவு செஞ்சு அண்ணா எனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் எங்கள் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொல்லிட்டான் இப்போ பாண்டி, அதனால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா இப்போ வர அந்த யோசனையோட நேராக கிளம்பி போய் ஒரு புரோக்கர்கிட்ட பேசி, புரோக்கர்கிட்ட தயவு செஞ்சு எனக்கு வந்து சீக்கிரமாக ஒரு பொண்ணை பாருங்கள், பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒத்து வராத பொண்ணாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நான் அந்த வீட்டை விட்டு ஓடி போனால் என் தம்பிங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க வந்து என்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு இப்படியே துடிக்கிறாங்க. அப்போ எனக்கு இருக்க ஒரே வழி யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசி முடிக்க, சரி ஓகேப்பா ஏதோ ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிடலான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பிடிக்காத, இவருக்கு ஒத்து வராத ஒரு பொண்ணை வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த புரோக்கர் வந்துட்டு இருக்கும் பொழுதே இப்போ சந்தாவுடைய தாய் மாமா இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கே வந்து அங்கே வந்து அனிஷை போட்டு முக்குன்னு முக்க, உடனே வந்து என்னடா அனிஷை போட்டு அடிக்கிறாங்கன்னு இவரும் போய் சேரம்லாம் அடித்து இது பண்ணால், இல்லை சந்தா எங்கன்னு சொல்லுங்கள், சந்தா எங்கன்னு சொல்லுங்கள், சந்தா உங்கள் வீட்டில் தான் இருக்காளா, சந்தாவை நான் கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்த ஒருத்தர் வேறு வந்து பீகாரா இதோ உத்தரகாண்டா ஏதோ சொன்னாங்க, அந்த இடத்துல இருந்து வந்திருக்கா. அவர் வந்து ரவுடித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இப்போ ஜார்க்கண்டோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு நடுவில் உடனே வந்து சந்தா இது தெரியாமல் வீட்டில் சந்தோஷமாக வந்து எல்லாருக்கூடையும் சிரித்து பேசி பல்லவன்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது நேராக சேரனும் இங்கே கிளம்பி வந்துடுறாரு. இங்கே கிளம்பி வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த ஆட்கள்லாம் மொத்தமாக சேர்ந்துட்டு, இப்போ சந்தாவை அனுப்பி வைக்கிறீங்களா இல்லையா, இப்போ நீங்கள் அனுப்பி வைக்கிறேன்னா அடுத்து வந்து அவள் அம்மா அப்பா வருவாங்க, என்கிட்ட வேணான்னு சொல்லலாம், ஆனால் அவங்க அம்மா அப்பாட்டையும் வேணான்னு சொல்லிடுவாளாவ, இருந்துருவாளாவ, கல்யாணம் பண்ணியே தீருவேன், எனக்கு அவள் தான், அவள் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த முறை மாமன் பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து டக்குன்னு வந்து பக்கத்தில் இருக்கிற இப்போ சோழன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அவங்க அண்ணன்கிட்ட. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, சந்தாவை காப்பாற்றணும், நீயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், பேசாமல் அந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலியை கட்டிடு, நீ தாலியை கட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சந்தா அந்த பக்கம் ஷாக் ஆகி பார்க்க, அனீஷு உடனே ஆமாம் பையா ப்ளீஸ் பையா தாலியை கட்டி விட்டுருங்க பையா, என் தங்கச்சி உங்கள் கூட தான் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் என் தங்கச்சி இருக்கா, என் தங்கச்சி வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கூட அவங்கள்ட்ட சொன்னேன்ல, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது, ஓ கல்யாணம் பண்ணிடுவானா அவன், தாலி கட்டிடுவானா அவன் அப்படின்னு இந்த பக்கம் வந்து இந்த ஹிந்திக்கார பாய் வேறு, இவர் வந்து இப்படி டென்ஷன் ஆகிட்டு, இந்த பையா வேறு டென்ஷன் ஆகிட்டு இருக்கார். அடித்த உடனே வந்து இவர் கூட சண்டை வைக்க வரும்போது 4 அண்ணன் தம்பியும் சேர்ந்து அவர் அடித்து தரன்னு வந்து ஒரு பக்கம் துரத்தி விட்டாலும் அவர் இன்னும் நான் நிறைய ஆட்களோடு வந்துடுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்கும் போது வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் டக்குன்னு சேரனும் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு, சந்தா உனக்கு இது ஓகேவாமா அப்படின்னா சந்தா அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே ஓகேன்னு தலையாட்டாங்க. டக்குன்னு அத்தனை பேர் முன்னாடியும் இவரே தாலியை கட்ட அந்த முறை மாமனே பார்த்து ஷாக் ஆகி, ஓ தாலியை கட்டிட்டியா, கட்ட மாட்டேன்னு நினச்சேனேங்கிற மாதிரி அவர் அதிர்ச்சியோட பார்க்கும் பொழுது தாலியை கட்டியாச்சு. இதுக்கப்புறம் இது என் பொண்டாட்டியை வந்து அது உங்களெலாம் வந்து நீ வந்து அங்கேருந்து வந்திருக்க, அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க அப்படின்லாம் வந்து எந்த ஒரு சமரசமும் நாங்கள் பண்ண முடியாது, இவன் இங்கே தான் இருப்பா, இதுக்கப்புறம் இதான் அவள் வீடு அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் அவர் இன்னும் அடி வாங்கிட்டு திருப்பி அந்த முத்து படத்தில் இருக்க மாதிரி திருப்பி கிட்டக்க வர நல்லா மூக்கிலே பொங்குன்னு குத்தி விட்டு போடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டு இப்போ பார்த்தா சேரனுக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஸோ சேரனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுது, சந்தா வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற நிலைமையில் இப்போ வானதியை டக்குன்னு பாண்டியனும் கல்யாணம் பண்ணி அவரும் இங்கே கூட்டு வந்துடலாம். ஸோ வீட்டில் வந்து பொண்ணுங்களே இல்லாத வீடு அப்படிங்கிற வீட்டில் 3 பொண்ணுங்க வந்துடுறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன குட்டி கலாட்டாக்கள் நடக்க போகுதுன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பலதரப்பட்ட திருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கற்பனை பற்றியும் இந்த ப்ரெடிஷனை பற்றியும் கருத்து என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த கதையில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்குற சீரியல்களே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.